ஈரானுடைய கப்பலை மீட்டு கொண்டு வந்ததிலிருந்து இந்த பிரச்சனைக்குள்ள இலங்கையும் இழுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆல்ரெடி இழுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கடற்படை பயிற்சிக்கு 3 கப்பல்கள் சென்றிருந்ததாகவும் அதிலே 2வது கப்பல் மீண்டும் இலங்கையினுடைய கடல் எல்லையில் நிற்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்பதாக நேற்றைய தினம் தாக்குதலுக்குள்ளான கப்பல் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் ஈரானுடைய கப்பலை மூழ்கடித்ததற்காக அமெரிக்கா கசப்போடு வருந்தும் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில ஒரு முக்கியமான அம்சத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். அல் ஜசீராவினுடைய இங்கிலீஷ் பதிப்பு இது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான தாக்குதல்கள் தொடர்பான விவகாரங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மேலதிகமான அப்டேட்டடான செய்திகள் வந்திருக்கிறது. அந்த செய்திகளை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு கடற்படை பயிற்சிக்காக சென்ற கப்பல் இலங்கையினுடைய சர்வதேச கடல் எல்லை பகுதி அமெரிக்க ராணுவத்தினுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. 86க்கு மேற்பட்ட ராணுவத்தினர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த கடற்படை பயிற்சிக்கு 3 கப்பல்கள் சென்றிருந்ததாகவும் அதிலே 2வது கப்பல் மீண்டும் இலங்கையினுடைய கடல் எல்லையில் நிற்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்பதாக நேற்றைய தினம் தாக்குதலுக்கு கப்பல் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்ட